पीछे का படிக்கும்போது கொடுக்குறாங்க சும்மா கரெக்ட். Mic check. Mic check. Hello. 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 Hello.
Happiness. மதியம்பட்டி மந்திரம். ஆன் பண்ணுங்க. சீட்டு கொடுங்க.
இதயம் மகிழும் நன்னாளிதுவே, இறைக்குலமே விரைந்து சென்றிடுவோம். இதயம் மகிழும் நன்னாளிதுவே, இறைக்குலமே விரைந்து சென்றிடுவோம். வரங்கள் மிகவே தரும் திருப்பலியில் வரங்கள் குவித்து நன்றி பாடிடுவோம். நன்றி பாடிடும் நாளிது பொருந்திடும் பலியிது நிறைவாய் வருவோம் பலியில் இணைவோம். நன்றி பாடலால் புகழ்வோம். நிறைவாய் வருவோம் பலியில் இணைவோம். நன்றி பாடலால் புகழ்வோம். இதயம் மகிழும் நன்னாளிதுவே, இறைக்குலமே விரைந்து சென்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாய் நண்பரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. What a beautiful way to begin the new year with Mary, Mother of God, Mother of the Church, and our Mother. Beloved Lordship, I would like to repeat this precious sentence like this: absence of Lordships. What a beautiful way to begin the new year with our beloved fathers who are always with us through his paternal love and blessings. In this blessed day, we gather around this Eucharistic table to thank Almighty God for all the blessings and grace which He has showered upon each one of us during the last year. And let us ask the grace to live one more year with the Lord and for the poor. On this graceful day, we are here to thank God for our most Reverend Dr. Absalom Ryan, the Bishop of Salem Diocese, to whom the Lord has enriched us the heavenly graces. Gracefully, we now recall many blessings that God has showered upon our community through your anointed hands. And we pray for you that God may keep you safe and fill you with divine knowledge, spirit, and love, that you may find success in all your endeavors. And also we pray the main celebrant, Reverend Father Emmanuel, and for Father Jacob, the Procurator and the Chancellor, who is always with us to fulfill all our needs and wants. And also we pray for Reverend Fathers, those who are helping us in different ways, and all who are around this Eucharistic table. Heavenly Father, on this day of Thanksgiving, we bow our hearts to you and give you thanks for all that you have done to each one of us.
With these sentiments of gratitude, let us participate in this Holy Eucharist. புரிஞ்சிச்சா உங்களுக்கெல்லாம்? சிஸ்டர் என்ன படிச்சாங்கன்னு புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்க கை தூக்குவோம். எல்லாருக்கும் சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முன்முறை இந்த திருப்பலிக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் கிடைக்க பெறாத ஒரு பாக்கியம் பேறு பெற்றிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டை எங்களுடைய ஆயரோடு தொடங்குவதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம், கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொன்னார்கள். ஆயரோடு இந்த புதிய ஆண்டை தொடங்குவதிலே முதியோர்கள் அறிவிப்பில் இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை கொள்கிறோம், கிடைக்க பெறாத பேராக நாங்கள் கருதுகிறோம் சொன்னார்கள். அப்புறம் ஆயருக்காகவும், ஆயரை நீங்கள் இந்த மறை மாவட்டத்தை நல்ல முறையில் வழிநடத்தி வருகிறீர்கள், எங்களுக்கும் அவ்வப்போது உங்களுடைய இறை பராமரிப்பையும் இறை ஆசிரியையும் நிறைவாக கொடுக்கிறீர்கள், அதற்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய இந்த இறைப்பணி வாழ்வு இன்னும் நிறைவாக சிறக்க இந்த திருப்பணியை நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று ஆயருக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆயர் கொஞ்சம் சிறிது உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் இருக்கிறார், சமைச்சோடனே வந்துடுவாங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறார். அதனால 1080 வந்திருக்கின்ற ஃபாதர் இம்மானுவேல் அவர்களுக்காகவும் நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பணியாக எங்களுக்கு ஆசிரியை பெற்றுக்கொள்வது என்று தந்தை அவர்களையும் கேட்டிருக்கிறார்கள். அதே போலவே இருக்கின்ற தந்தையர்களையும் அவர்களுக்கும் இறைவனிடம் நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களுக்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம் என்று நம் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் அவங்க ஆங்கிலத்தில் படித்தார். அதனால இந்த திருப்பலி வழியாக இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு எல்லா வரங்களையும் நலங்களையும் அன்னையினுடைய வழியாக கொடுத்து நம்மை வழிநடத்தும்படியாக, குறிப்பாக நம்முடைய ஆயருக்கு உடல் உள்ள நலன் தந்து மறை மாவட்டத்தை, நம்முடைய முதியோர்களை நல்ல முறையிலே வழிநடத்த பாதுகாக்க நமக்கு தேவையான உதவிகளை செய்ய கடவுள் அவருக்கு உடல் உள்ள ஆன்ம நலன் தரும்படியாகவும், வந்திருக்கின்ற அனைத்து குருக்களும் தங்களுடைய பணிகளிலே சிறந்து விடும்படியாகவும், மறு சகோதரிகள் தங்களுடைய பணிகளை உணர்ந்து செயல்படும்படியாகவும், இருக்கின்ற முதியோர்களாகிய நீங்கள் உங்களுக்கும் கடவுள் எல்லா வளங்களையும் நலங்களையும் இந்த புத்தாண்டிலே நிறைவாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம் என்று அருள் சகோதரர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை உணர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் நன்றியோடு கடவுளுக்கு திருப்பலியை கொடுப்போம். புதிய ஒரு ஆண்மை கொடுத்திருக்கிறார்கள். மதியம் பாதுகாப்பில் நாம் வளர திருப்பலி அர்ப்பணித்து ஜெபிப்போம். திருப்பலிக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நாம் அனைவருமே பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், கடவுளிடம் மன்னிப்பை கொண்டாடுவோம், தூய மனநிலையோடு தூய மனநிலை கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆயா எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்ந்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கடவுளுக்கு
ஆண்டவராயும் இறைவனே இணையல்லாத விண்ணரசே காற்றல் அனைத்தும் கொண்டேலும் தேவ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின் பிரியமாக இனித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவரே உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருளி தந்தை வலது வீட்டிருப்பவரை நீரம் மீது இறங்குவரே மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையாம் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாய் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 துவங்கி 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. கடவுளே
எனக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசியை வழங்குவீராக. உம் திருமகளோடு என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வீட்டு நாட்டினர் அத்தளித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களை உரை நேர்மையுடன் ஆளுகின்றீ. உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீ. உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீ. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களினத்தாருமை புகழ்வார்களாக. மக்களில் ஒருமை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. உலகின் கடையில் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பரமுறை தளபதிகள் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையர் வழியாக பேசிய இவ்விரு நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அறிவித்தார்கள். அதை கேட்ட யாரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டு 2025 ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தந்தையர்களாகிய நாங்கள் உங்களுக்கு அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு நாளிலேதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசி, கடவுள் தருகின்ற அந்த ஆசி என்ன என்பதை முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். 3 வகையான நிலைகளில் கடவுள் நமக்கு தமது ஆசியை தருகிறார். அவர் நமக்கு ஆசி தர வேண்டும் என சொல்லி மன்றாடுகின்றோம். அதைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏனென்றால் நாம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த ஆண்டு கடவுளுடைய அருள் வரத்தால் நமக்கு எல்லாமே நலமாக அமைய வேண்டும். நாம் அனைவரும் உடல் நலத்தோடும் மனவளத்தோடும் இன்னும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு தேவை கடவுள் தருகின்ற ஆசி. உங்களுக்குள்ள நீங்க யாராவது சண்டை போடுவீங்களா? சண்டை போடுவீங்களா போட மாட்டீங்களா? ஆயா யார் சண்டை போடுவீங்க? எல்லாம் சண்டை போடுவீங்களா? அடிக்கடி சண்டை போடுவீங்க. 2 பேருக்கும் சண்டை போடுவீங்க. எப்படி சண்டை போடுவீங்க? சண்டை போட மாட்டீங்க. முடியை பிடிச்சி இழுத்துவாங்களாம். ஆயா சொல்றாங்க, முடியை பிடிச்சி இழுத்துவாங்களாம், கெட்ட வார்த்தை பேசுவாங்களாம். பெரும்பாலுமே இப்ப நீங்க ஒருவேளை சண்டை போடக்கூடிய நபர்களா இருக்க முடியாது. கொஞ்சம் இளம் வயதுல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சண்டை போடும் பொழுது ஆண்கள் எல்லாம் பேசிருப்பீங்க. முகத்தை பாரு, ஆளை பாரு, அவனை பாரு பேசிருப்பீங்களா இல்லையா? முகம் என்பது ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இந்த முதல் வாசகம் நமக்கு அதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரே, உமது திருமுக ஒளி எங்கள் மீது வீச செய்யும். கடவுளுடைய முக ஒளி, அருள் ஒளி நம் மீது வீச வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இந்த முதியோர் இல்ல பணி நிலைகளிலே மகிழ்ந்திருக்க முடியும், மகிழ்வோடு வாழ முடியும். சண்டை செய்கின்ற பொழுது ஏன் சண்டை செய்யற? ஏன் சண்டை போறீங்க? ஏதோ நீங்க சொன்னது அவங்களுக்கு பிடிக்கல அல்லது அவங்க எதிர்பார்த்தாம நாம செய்யல, அதனால சண்டை போடுறோம், திட்டுறோம், பேசுறோம். ஆனால் கடவுள் நமக்கு தமது அருளை கொடுக்கின்றார் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சிக்கு தேவையான நிலைகளில். எனவேதான்
எண்ணிக்கை நூலிலே வாசிக்கப்பட்ட இந்த வாசக பகுதி, கடவுளே உமது திருமுக ஒளியானது எங்கள் மீது வீச செய்யும், இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் மகிழ்ந்திருக்க செய்தருளும் என சொல்லி சொல்லப்படுகின்ற அந்த வாக்கு தத்தம் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. கடவுள் தருகின்ற அந்த அருள் வளத்தால் நாம் இந்த ஆண்டு முழுவதும் நிரப்பப்பட வேண்டும் என்று. இரண்டாவதாக இந்த அன்னையாம் திரு அவை அன்னை கன்னி மரியா கடவுளின் தாய். விவிலியத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க பைபிள் வச்சுக்கிறீங்களா? யாரெல்லாம் பைபிள் வச்சுக்கிறீங்க? யாரெல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்க? பைபிள் வச்சுக்கிறீங்க, வாசிக்க மாட்டீங்க? வாசிக்க வேண்டாம், கேட்டா போதும், சரிங்களா? பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி யோவான் நற்செய்தியிலே அன்னை மரியாள் இயேசுவின் தாய். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கின்றோம். இயேசுவின் தாயும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று யோவான் குறிப்பிடுகின்றார். எங்கேயும் கடவுளின் தாய் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதைத்தான் பிரிந்த சபையினர் குறைபட்டுக் கொள்கிறார்கள். நாம் இயேசுவை கடவுளாக இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம். அவரை பெற்றெடுத்த அந்த அன்னை கடவுளின் தாய் என்ற நிலையிலேதான் எபேசு நகரிலே கூடிய 431வது ஆண்டு கூடிய அந்த திருச்சங்கம் நம்மை அன்னை மரியாவை கடவுளின் தாய் என்ற நிலைக்கு உயர்த்தி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டினுடைய முதல் நாளாக இன்று அன்னை மரியாவின் பாதத்திலே கடவுள் தருகிற அருள் வரத்தை பெற்றுக் கொள்வதற்காக இறைவனை இயேசுவை தேடி வந்திருக்கின்றோம். அந்த இறைவன் கொடுத்த அருள் வரங்களை, அருள் கொடைகளை வழங்குகின்ற சிறந்த கொடையாக இருப்பவர் தான் அன்னை மரியா. அன்னை மரியாவின் இந்த பணித்துறை நமக்கும், நாம் செய்து வந்த பணிக்கும், இந்த பங்கிற்கும், நாம் நம்முடைய குழந்தைகளுடைய இந்த படிப்புக்குமாக நிறைய அவசியம் அல்லது நிறைய தேவைப்படுகிறது. கடவுள் தருகின்ற அந்த அருள் கொடைகளை அன்னை மரியா நமக்கு சிறந்த வழியாக கொடையாக பெற்று தருகிறார்கள். அதைத்தான் இந்த ஆண்டினுடைய முதல் நாளாகிய இன்று கடவுள் கொடுக்கக்கூடிய அருள் நிலையை குறித்து ஒரு நிலையிலே நாம் பேசினாலும், மறுநிலையிலே அன்னை மரியா நமக்காக ஒரு சிறந்த வழியாக, சிறந்த கொடையாக, சிறந்த துணையாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு கொண்டாட திரு அவை நம்மை அழைக்கிறது, பணிக்கிறது. ஆண்டவர் இயேசுவிலே அன்புக்குரிய தாத்தா பாட்டிகளே, சகோதர சகோதரிகளே, இறைவன் தருகின்ற அருள் வரங்களை ஆண்டு முழுவதும் நிறைவாக பெற்று மகிழ திரு அவை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய சிறந்த கொடையான அன்னை மரியாவினுடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். அருள் வரத்திலே, உறவின் வாழ்விலே, இந்த குடும்ப வாழ்விலே, இங்கு இணைந்திருக்கக்கூடிய இந்த முதியோர் இல்ல வாழ்விலே நீங்கள் மகிழ்ந்து இருக்க அன்னை மரியா நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி மன்றாட திருப்பலியிலே ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணமாக்குவோம். நமது நம்பிக்கையை பெறுவோம். படைத்தவரால் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயராயிரார் ஒன்றாய் வாழ்வதை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை வாழ்விய நம்புகிறேன். ஆவியாற்றில் பாடுகிறார். சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார். நான்காம் நாளில் உயிர்த்தெழுந்தார். பிறப்பின் மீதையில் என்னை கொண்டார். காலத்திலே
அன்புக்குரியவர்களே, இறைவன் நமது அன்பு தந்தை, வானக தந்தை, இறைவன் தருகின்ற அருள் வரங்களை, ஆசியை நிறைவாக பெற்று நமது குடும்ப வாழ்விலே, உறவின் வாழ்விலே மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ இந்த ஆண்டு முழுவதும் நாம் வழிநடத்தப்பட நமது விண்ணப்பங்கள், தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம், ஜெபிப்போம். எழுந்து ஒளி வீசு என்று எம்மை பணித்த எம் இறைவா, உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவின் சீடராய் இவ்வுலகில் வலம் வர தேவையான விசுவாசத்தையும் உறுதியான உள்ளத்தையும் எதிர்வரும் இடர்களையும் சவால்களையும் ஏற்று கடைசி வரை உமது அன்பில் நிலைத்திருந்து உமக்கு சான்று பகர உம் திரு அவையினர் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். அன்பின் இறைவா, நாங்கள் சிறு வட்டத்திற்குள் அடங்கிவிடாமல் நீர் படைத்த இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் உம்மை போல் அன்பு செய்யவும், ஏழை எளியோர்களையும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் நேசிக்கவும், அவர்களை அரவணைத்து அவர்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தவும் நாங்கள் உழைத்திட நல்ல மனதினை பெற்றிட வேண்டிய வரங்களை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நல் ஆயனாம் என் இறைவா, இன்று இத்திருப்பலியில் நிறைவேற்ற வந்துள்ள எம் மறைமாவட்ட எம் மேதகு ஆயர் ராயப்பன் ஆண்டகை அவர்களையும் குருக்களையும் இப்புத்தாண்டு பெருநாளில் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அவர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மந்தையை சிறப்பாய் ஆசீர்வதித்து வழிநடத்த தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைப்பவரே என் இறைவா, எம் முதியோர் இல்லத்தில் வாழும் அனைத்து முதியோர்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். குறிப்பாக பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களாகிய உன் பிள்ளைகளை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு உற்ற பாதுகாவலாக இருந்து அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இரக்கமே உருவான இனிய இறைவா, முதல் பிள்ளைகளாகிய நாங்கள் அன்பிலும் ஆறிலும் சாட்சிய வாழ்விலும் வாழ செயல்பட எங்கள் உள்ளங்களிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள், ஜபங்கள் ஒரு சிலவற்றை பார்த்து சமர்ப்பித்திருக்கின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு இன்பநாமத்தில் தந்தருள விடம் மன்றாடுகிறோம். ஆமென். மலையாய் திறந்த தெய்வமே, என்னை தேடி வந்ததேனோ, மண்ணில் மாங்குகள் புது வாழ்வு தந்திடவே மாட்டுத் தொழுவத்தில் தவந்தாயோ. மலையாய் திறந்த தெய்வமே, என்னை தேடி வந்ததேனோ,
உன்னில் மாந்தர்கள் புதுவாழ் தந்திடவே ஆட்டுத் தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. இதை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நீ விரும்பும் காணிக்கை இதுதான். இதை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நீ விரும்பும் காணிக்கை இதுதான். நீ விரும்பும் காணிக்கை இதுதான். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உங்களுடைய மாறி பணி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனை கேட்கதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவோடு தொடங்கி நிறைவு கால செய்வீராக. உமது புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அவை தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நின்றதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமணை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே ஆண்டை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேரா பெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடி மகிழ்கின்றனர். அவற்றோடு எங்கள் கொள்ளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது வார்த்தையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அந்த இரவு விருந்து இறந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய ராயப்பன் எல்லா திருநிலையாக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடணும். சகோதர சகோதரிகளை இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உங்கள் திருமணம் ஏற்று எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளே, கண்ணதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வகையில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்பெற்று வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மகிமையும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளே, நம் தந்தை என்று அழைக்கக்கூடிய உரிமையை இயேசு ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்துள்ளார். அதே நம்பிக்கையோடு சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவோடு அருளி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எதிர்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மதுர அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுர உலகத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் உலகை பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் வருகின்ற இந்த விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெயரை பெற்றோம். ஆண்டவரே தேவரே நீர் வருமருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். உன்னை பலியாக தந்த தெய்வமின் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. பலியாக தந்த தெய்வமின் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, என்ற நுயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. உன்னை பலியாக தந்த தெய்வமின் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. இவனிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கரை தேடும் கனவாக நானும் இங்கே அணையாக நிலையாக ஒளி தேடும் மலராக நான் சாகின்றேன். மறையாது குறையாது எத்துறையும் என்னை அணுகாது. அக்கறையால் என்னை இழக்காது. எத்துறையும் என்னை அணுகாது. அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னில் ஒரு தண்டினா என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானேன். வா 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 என் இறைவா, என் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, என்றும் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தேவநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகல் அடையாளங்களை மகிழ்வோடு பெற்றுக் கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
என்றும் கன்னியானவள் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறுகின்ற நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவர் அடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை வழங்கி தமது அளவில்லாத ஆசியை உங்கள் மீது பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை தேங்கின்றி காப்பாராக. அவரே உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையோடு அன்பில் நிலைத்திருக்க செய்தருள்வாராக. உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் சமையறச் செய்து இன்றும் என்றும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு அவரை சரி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வோடு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் நன்கு மக்களாக வாழ சென்று திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மண்ணிலே பிறந்தார் அவர் மனங்களை அன்புள்ளவே வந்தார். விண்ணின் மன்னன் மண்ணிலே பிறந்தார் அவர் மனங்களை அன்புள்ளவே வந்தார். மாறுவேலன் நம் இயேசுராஜன் ஆனந்த பண்பாடுவோம். அவரின் மாறுவேலன் நம் இயேசுராஜன் ஆனந்த பண்பாடுவோம். Happy, happy, happy New Year. Happy, Merry, Merry New Year. Happy, happy, happy New Year. Merry, Merry, Merry New Year. விண்ணின் மன்னன் மண்ணிலே பிறந்தார் அவர் மனங்களை கொள்ளவே மோரிலே ஆரரை தொழுவிலே மோரிலே மாரரை தொழுவிலே இயேசு என்னும் மீட்பர் அவரின் மகனாய் பிறந்தார். இயேசு என்னும் மீட்பர் அவரின் மகனாய் பிறந்தார். வலிமை விலங்கை உடைத்திட உரிமை வாழ்வை வழங்கிட இயேசு நமக்காய் பிறந்தார். இயேசு நமக்காய் பிறந்தார். Happy, happy, happy New Year. Merry, Merry, Merry New Year. Happy, happy, happy New Year. Merry, Merry, Merry New Year. விண்ணின் மன்னன் மண்ணிலே பிறந்தார் அவர் மனங்களை கொள்ளவே வந்தார்.